Hi, hello, I'm Sangeeta S. Abhishek. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ how search engines work part 2. In case நீங்க part 1 பார்க்கல அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் போயிட்டு அங்க part 1 வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க வாங்க. ஓகே, பார்ட் 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் ரேங்க் பண்ணி கொடுக்குது அப்படின்னா ரெண்டு மேஜர் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் ரேங்க் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒன்று ரிலவன்ஸ், இன்னொன்று பாப்புலாரிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் வெப்சைட். அண்ட் தென் லெட்ஸ் சி தட் எக்ஸாக்டா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கால்ட் அஸ் crawling, செகண்ட் ஸ்டெப் இஸ் கால்ட் அஸ் indexing, and the third ஸ்டெப் இஸ் ஆக்சுவல் ranking. ஓகே, நீங்க எந்த ரிசல்ட் போட்டாலும் ஒரு செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வருது இல்லையா, அதுதான் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ். அதுல தான் ஒரு வெப்சைட்டும் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று ரேங்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ அதுதான் லாஸ்ட் ஸ்டெப். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் crawling அப்படின்னா என்னன்னா கூகுளோட பாட்ஸ் ஆர் crawlers ஆர் ஸ்பைடர்ஸ் போய் crawl பண்ணிட்டு போய் வேர்ல்ட் வைட் வெப்ல இருக்க என்னென்னலாம் வெப்சைட்ஸ் இருக்கோ அதை ஒரு லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க்கு ஜம்ப் பண்ணி ஓகே ஐடென்டிஃபை பண்ணிடும் இந்த வெப்சைட் எல்லாம் இருக்குன்னு crawl பண்ணி வச்சுக்கோம். crawl பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல இண்டெக்ஸ் பண்ணும். நம்மள ஸ்கூல்ல எல்லாம் இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்றதெல்லாம் இந்த ரெக்கார்ட் நோட் புக்ல எல்லாம் இருக்கும் இல்லையா. இண்டெக்ஸ்ன்றது என்னது, உள்ள என்னென்னலாம் கான்டென்ட் இருக்குன்னு கேட்டகரைஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருப்போம். அதே மாதிரிதான் சர்ச் இன்ஜின்ஸ் என்ன பண்ணும், இந்த கிரால் பண்ண சைட்ஸ் எல்லாம் கொண்டு அதோட சர்வர்ஸ்ல வச்சுட்டு அதை இண்டெக்ஸ் பண்ணி வைக்கும், அதாவது கேட்டகரைஸ் பண்ணி வைக்கும். ஸோ நம்ம வெப்சைட்ஸ் எல்லாம் கூகுள்ல இல்லைங்க. கூகுள் இஸ் நத்திங் பட் an index of all the websites that are in the world wide web. யாரெல்லாம் கிரால் பண்ண முடியுதோ அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் கொண்டு கூகுள் இண்டெக்ஸ் பண்ணி வச்சுக்கும். நான் இண்டெக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்க சர்ச் பண்ணும்போது கூகுள் போய் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு ரேங்க் பண்ணி நம்மளுக்கு காட்டுறது தான் ரேங்கிங். இந்த ரேங்கிங் எப்படி நடக்குது அப்படின்றத தான் நம்ம என்ன சொன்னோம், ரெலவன்ஸ் அண்ட் பாப்புலாரிட்டி பேஸ் பண்றது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேங்க் தான் கூகுள் எப்படி பண்ணுது அப்படின்றத தான் நம்ம சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் டாக்டிக்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம கூகுள்ல ரேங்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 வகையான ஆப்டிமைசேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன், இன்னொன்று ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் ப்ராடா சொன்னோம்னா நம்மளோட வெப்சைட்ல ஆன் த பேஜ் பண்ற எல்லா விஷயங்களையும் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். எதெல்லாம் நம்ம வெப்சைட்ல இருந்து வெளியில பண்றோமோ அதெல்லாம் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் பத்தி டீடைல்டா பார்ப்போம். மீன்வைல் கூகுளோட மெயின் இன்டென்ஷன் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கூகுளோட மெயின் இன்டென்ஷன் இஸ் சாட்டிஸ்ஃபையிங் இட்ஸ் எண்ட் யூசர்ஸ். அதாவது நம்ம எல்லாம் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கூகுள். அப்போ நான் ஆஸ் அ வெப்சைட் கூகுள்ல ரேங்க் பண்ணணும்னா என்ன பண்ணும், கூகுளோட யூசர்ஸ் இருக்காங்கல்ல, தட் இஸ் யோர் ஓன் சைட் விசிட்டர்ஸ், அவங்கள நீங்க ஹாப்பியா வச்சுட்டாலே போதும். மேக் ஷுர் யூ ப்ரொவைட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வேல்யூ டு யோர் வெப்சைட் விசிட்டர்ஸ். அது பண்ணாலே போதும், நீங்க கூகுள்ல ஈஸியாவே ரேங்க் ஆயிடலாம். ஸோ உங்களோட மெயின் எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஈஸியா தெரியற மாதிரி புரியுற மாதிரி என்னோட கான்டென்ட் இருக்கா, என்னோட வெப்சைட் நல்லா பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிருக்கா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு, எவ்வளோ ஈஸியா என்னோட வெப்சைட் லோட் ஆகுது, அதே மாதிரி இந்த வெப்சைட் நான் கொடுக்குற இந்த கான்டென்ட்டை எத்தனை பேர் நிஜமாவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணுவாங்க, என்னோட சர்வீசஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. ஸோ மேக் ஷுர் தட் ஒரு டைமும் உங்களோட அந்த டார்கெட் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி நீங்க நிறைய வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா தட் வில் ஹெல்ப் யூ இன் டர்ன் டு அச்சீவ் சக்சஸ். Okay, so with this we complete how Google works. We'll go on to on-page optimization from here. Thank you.